நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்வது என்ன என்ற ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எங்களை பற்றி பல பொய்யான தகவல்கள் மாற்று கருத்து கொண்டவர்களால் இந்த சமுதாயத்திலே பரப்பப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பொய்யான தகவல்களை நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. நீங்கள் எங்களுடைய பேச்சை கேட்டால் நாங்கள் சொல்வது என்ன என்று புரியும் என்பதற்காகவும், சில விடயங்களை நீங்கள் தவறாக புரிந்துள்ளீர்கள், அதை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது என்பதற்காகவும் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், எனக்கு முந்தி பேசியவர் ஒரு சகோதரர் எதை பேசினார்? வாலிபர்கள் இஸ்லாமிய முறைப்படியில் தங்களுடைய திருமணத்தை செய்ய வேண்டும், ஆண்கள் பெண்களிடம் சீதனம் எடுக்க கூடாது, ஆண்கள் தான் வீடு கட்ட வேண்டும், ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுபடுவதை போன்ற 2 பங்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி பெண்ணுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் தன் சுயநலத்திற்காக பெண் வீட்டாரிடம் சென்று அந்த வீட்டில் உள்ள ஆடவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரிக்க கூடாது என்றெல்லாம் பேசியிருந்தார். இந்த கூற்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இது உண்மை என்றது. நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மௌலவியிடம் கேட்டாலும் அவர் அட்டாளச்சேனை மதரசாவில் ஓதின சர்க்கியா இருந்தாலும் சரிதான், காத்தாங்குடியில ஓதின பலாஹி மதரசாவில் ஓதினவராக இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் இருந்து ஓதின மதரசாவில் ஓதினவராக இருந்தாலும் சரிதான், எல்லோரும் ஒன்றைத்தான் படித்தார்கள். அனைத்து மதரசாக்களிலும் இதைத்தான் படித்துக் கொடுக்கப்பட்டது. என்ன நடக்கிறது? படித்த மௌலவிமார்கள் இதை உங்களுக்கு சொல்லித் தரவில்லை, நாங்கள் சொல்ல வந்தோம். இது பிழையா? வாழ்க்கையில ஒரு ஆண் ஒரு ஊடுதான் கட்டுவது. என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் திருமணம் செய்வதென்றால் என் மனைவியை வைத்திருப்பதற்காக ஒரு வீடு வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டார். வாஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் புஜுதிக்கும். குர்ஆனை பொய் என்று கூறலாமா? உங்களுடைய செலவிலே உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய வீடுகளில் இருப்பாட்டுங்கள், உங்களுடைய செலவில் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதை நாம் 35 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 91ஆம் ஆண்டிலிருந்து சொல்லுகிறேன். இந்த ஊரிலே இதை அவர்கள் சொல்லவில்லை. ஏன்? அவர்கள் மனைவிமார்களின் வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அதற்கு நான் என்ன செய்வது? அல்லாஹ் சொன்னதை சொல்லாமல் விடுவதா? குர்ஆனில் சொல்லப்பட்டதை மறைப்பதா? குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள விடயங்களை மறைக்கக்கூடியவர்கள். மக்களுக்கு அல்லாஹ் வேதத்தில் தெளிவாக சொன்னதற்கு பின்னர் அவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அவர்கள் மறைத்ததற்காக, அவர்கள் இதுவரை மிம்பர்களில் பேசாததற்காக நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. அவன் திருமணம் செய்கிறான், தன் மனைவியை தன் வீட்டில் வைத்திருப்பான், சொந்த வீடு வாடகை வீடு. ஒரு வீடு கட்டி மனைவியை நாம் எடுக்காததன் விளைவு இன்றைக்கு பார்த்து கிடைக்கும். என்னது? ஒருவர் பொஞ்சாயிர வீட்டை போய் குந்துறார்,
அவருக்கு 3 பொம்பளை பிள்ளை பிறக்குது. எப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததோ கல்யாணம் முடிச்சு 10 மாசத்தால அப்ப இருந்து வீடு கட்ட தொடங்குகிறார். அதனால என்ன நடக்குது? வீடு கட்ட வேண்டுமே, எடுத்த வீடு பழைய வீடு, பிள்ளை பெருக்க 20 வருஷம் ஆயிருமே, புது வீடு வேணுமே. அப்ப இருக்கிற வீட உடைச்சு கட்டணும் என்றால் காசு காணாது. புண்டாட்டியை முட்டு போட்டு வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போன்ல குடும்பம் நடத்திக்கிறீங்க. லீவுல வருவார், எப்பயாவது மனைவியோட ஒரு மாசம் இருப்பார். அவன் வர சொல்லுவான், அடுத்த பிள்ளை பிறந்துட்டு அடுத்த வீடு கட்டணும். 30 வருஷம் 40 வருஷம் வெளிநாட்டுகளில் வாழ்கிறார். என்ன வாழ்க்கை லட்சியம் என்னென்றால் 3 குமரையும் கரையேற்றுவதுதான். அப்ப 3 வீடு கட்டத்தாமா. இது நாங்களாக தேடிக்கொண்டது. அல்லாஹ் எங்களுக்கு சொன்னது என்ன? ஆணின் பொறுப்பில் அவனுடைய மனைவியை இருப்பாட்டு அவன் ஒரு வீடை ஏற்பாடு செய்வான். இதை நாங்கள் சொன்னால் இதை இந்த மௌலைமார்கள் பேசாமல் இருப்பதால் அவர்கள் மனைவிகளுடைய சொத்தை, மனைவியின் சொத்தல்ல, மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய சொத்து, இன்றைக்கு ஒவ்வொருவரும் மனைவியின வீடு இருக்கிறார்கள். எப்படி மனைவிக்கு வீடு வந்தது? உடம்பிறந்த சகோதரன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தையும் தாய் தந்தையர் கொடுக்காமல் அவனுடைய சகோதரிக்கு மொத்தமாக கொடுத்து விடுகிறார்கள். அது காண இல்லை என்றால் சகோதரனை வெளிநாட்டுக்கு அனுப்பியாவது அவனை உழைக்க வச்சு அவன் உழைத்ததை சேர்த்து கட்டப்படுகிறது. அப்ப இது என்ன? அந்த மனைவிக்கு வந்த சொத்தா? சகோதரர்களே, தாய்மார்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மதரசாக்களிலும் எல்லா மௌலைமாரும் ஒரு பாடம் படிச்சிருக்கிறார்கள். கணிதம் மெச் பாடம் மாதிரி ஒரு பாடம். அதுக்கு சொல்வது அல் ஃபராயில் என்ற ஒரு பாடம். சொத்தை எப்படி பங்கீடு செய்வதென்று ஆண்டு 7ஆம் ஆண்டில் 8ஆம் ஆண்டில் படித்து கொடுப்பார்கள். இந்த ஊரில் வாழ்ந்த அனைத்து மௌலைமார்கள் மௌத்தானவர்களும் படித்து தான் இருக்கிறார்கள். அதில் என்ன வந்திருக்கிறது? ஒரு வாப்பாக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும், அவருக்கு மனைவி, அவருக்கு உம்மா வாப்பா, இவ்வளவு பேரும் இருக்கிறார்கள். அவரை சொத்து அவர் திடீரென மௌத்தா போய்த்தார். அவருடைய சொத்தை பார்த்தால் 1 கோடி வருகிறது என்று வைப்போம். 100 லட்சம். உதாரணத்துக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்காக எடுத்திருக்கேன். இதான் மௌலைமார்கள் படிக்கிறது. இதை எந்த மௌலையும் மறுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம். அந்த 1 கோடி சொத்தும் அதிலே அவருடைய பெற்ற தாயும் தந்தையும் உயிரோடு இருப்பதால் 6/4 ஒரு பங்கு உம்மாக்கு கொடுக்கணும். அப்போ 1 கோடியில 6/4 ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 16,66,666 ரூபாய் உம்மாக்கு கொடுக்க சொல்ல அல்லாஹ் குர்ஆனில 6/4 ஒரு பங்கு தாய்க்கு ஒலில் அபவைனி சுதுஸ். இதை யாரும் மாற்றேலாது. பாப்பா உயிரோடு இருந்தார் அல்லவா, அவருக்கு 6/4 ஒரு பங்கு. எவ்வளவு? 16,66,666 கொடுத்துட்டீங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாருங்கள். சூரத்துன் நிசா, சூரத்துன் நிசாவிலே 10ஆம் 11ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார்.
மனைவி இருக்கிறா, அவ உயிரோடு இருக்கா. அவருக்கு 8 ஒரு பங்கு. 1 கோடியில் 8 ஒரு பங்கு எவ்வளவு? 12.5 லட்சம் தான் மனைவிக்கு சொந்தம். அதான் மனைவிக்கு கொடுக்கணும். அப்ப 16 இங்க 12.5 32 33 45.5 லட்சம் கிட்டத்தட்ட போயிட்டு 46 லட்சம் என்று வச்சுக்கோ. மிகுதி 54 லட்சம் மிச்சம். வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும் உம்மா வாப்பான முதல் கொடுத்து போட்டு எப்படி அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆன் சட்டம். இதை படிக்காத மௌலவிமார் கிடையாது. ஏனென்றால் இது குர்ஆன்ல இருக்கிறது. வீட்டை சென்று போய் பாருங்கள். நாம் பயம் பண்ணும் போது கேட்பவர்கள் தர்ஜுமத்தில் குர்ஆனை எடுங்கள், சூரத்தின் நிசாவை எடுங்கள். பெண்கள் என்ற ஒரு பாடம், அதிலே 10ஆம் 11ஆம் 12ஆம் வசனங்களை பாருங்கள். எங்களுக்கு வேறொரு குர்ஆன் அல்ல, எல்லோருக்கும் ஒரு குர்ஆன் தான். உங்களுடைய குர்ஆனை பாருங்கள். இப்ப 46 லட்சம் போயிட்டா இந்த 54 லட்சத்தையும் இப்ப பங்கிடணுமா? என்ன, 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை. 2 பொம்பளை ஒரு ஆணுக்கு சமன். அதனால அந்த ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளைக்கு கொடுக்கறாப்ப கொடுக்கணும். அப்படி என்றால் 4 பொம்பளை அவர்த்த இருக்கின்ற கருத்து. அந்த 54 லட்சத்தையும் 4ஆ பிரிக்கணும். அப்ப 13.5 லட்சம் பெறும் ஒரு பங்கு. 13.5 லட்சம். அந்த பாப்பாட சொத்துல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 13.5 லட்சம் கொடுத்தாச்சு. அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு 13 லட்சம் கொடுத்தாச்சு. மிச்சம் 27 லட்சம் அந்த ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். நீங்கள் எந்த ரப்பை ஏற்றிருக்கிறீர்களோ, என்னை பேச வைக்கிறானோ, இந்த வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கிறானோ, எந்த முஹம்மது நபியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு வந்த குர்ஆனில் வந்த சட்டம். அரபு நாட்டில் இதன்படி நடக்கிறது. யாராவது மௌலவி உங்களுக்கு சொல்லி தந்தார்களா? சொல்லி செய்து காட்டியிருக்கிறார்களா? இல்லை. அப்ப என்ன உங்களுக்கு விளங்க வேண்டும்? இதை நாங்கள் சொல்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள விடயங்களை ஹயாத்தாக்குங்கள் என்று சொல்றோம். இது குத்தமா? சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். என்னது? இஸ்லாம் நிறைவாக பின்பற்றப்பட்டது யாருடைய காலத்தில்? என்ன சொல்வீர்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். யாரும் மாற்றி சொல்ல மாட்டீர்கள். இஸ்லாத்தை சரியாக பின்பற்றினது யாரு? சஹாபாக்கள். அவர்கள் பின்பற்றிய மார்க்கம் தான் 100% சரியானது என்று சொல்வேலா இல்லையா? ஆமாம். சரி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் சரியாக பின்பற்றி நடந்தார்கள் என்றால் அவர்கள் செய்ததை நாம் செய்தால் போதுமா இல்லையா? என்ன சொல்லலாம்? அவர்களுடைய காலத்தில் தான் பூரணமா இருந்தது என்றால் அவர்கள் செய்ததை நாங்கள் செய்தால், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் போதித்ததை செய்தால் அது சொர்க்கத்துக்கு போக போதுமா இல்லையா? என்ன சொல்லுவேன்? போதும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள்.
அதனால் தான் நாங்கள் சொல்றோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை போதித்த அந்த காலம், சஹாபாக்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் என்றான், நபிகளாரிடமிருந்து மார்க்கத்தை கற்று செய்த அந்த காலத்தில் இன்று என்னுடைய மௌலைமார்கள் செய்யக்கூடிய பல விடயங்கள் மார்க்கமாக ரசூலுல்லாஹ்வினால் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எனவே நபிகளார் செய்ததை செய்யுங்கள், அது உங்களுக்கு போதும். சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததை செய்யுங்கள், அது உங்களுக்கு போதும். இந்த ஹஸ்ரத்துமார் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்யாததை, பணத்துக்காக சிலதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அதை விடுங்கள் என்றோம். சரியா போலையா? அது என்னது? நபிர குடும்பத்தில் நபி உயிரோடு இருக்கும் போது அவருடைய பொம்பளை பிள்ளைகள் மௌத்தானார்கள். நபிர மௌத்துக்கு பிறகு மரணித்தது பாத்திமா மட்டும். உயிரோடு இருக்கும் போது ஜெய்னப் மரணித்தார், ருக்கையா மரணித்தார், உம்மு குல்சும் மரணித்தார். யாருக்கும் கட்டம் ஓதவில்லை. இந்த கட்டம் என்கிறது ரசூலுல்லாஹ் காட்டித் தராதது. எனவே மரணித்த வீட்டில் கட்டம் ஓதுறது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு போதிக்காதது, நீங்களா உருவாக்கி கொண்டது, வருமானத்திற்காக மௌலைமார்கள் செய்து வருவது. இது செய்து பிரயோசனம் இல்லை, வீணாக காசை செலவழிப்பது என்று சொன்னால் எங்கள் மீது வேற பழியை போடுவார். நாங்கள் சொல்றது என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு விடைய நன்மை என்றிருந்தால் அதை செய்து காட்டி இருப்பார்களா இல்லையா? ஆம். அப்ப ரசூலுல்லாஹ் செய்து காட்டின விடயம் மார்க்கத்தை பூரணப்படுத்தி போட்டு ரசூலுல்லாஹ் போனார்களா இல்லையா? ஆம். அப்ப அந்த பூரண மார்க்கத்தில் அவர்கள் எல்லாத்தையும் காட்டி தந்திருப்பார்களே. அவருடைய காலத்தில் எந்த மரணித்த சஹாபிக்கும் ரசூலுல்லாஹ் கட்டம் ஓத போகவில்லை. மௌத்தான வீட்டிலே யாசின் ஓதுறது இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. பின்னால வந்தவர்கள் உருவாக்கி விட்ட பொய்யான ஹதீஸ்கள், அதற்கு ரசூலுல்லாஹ்வை பாவித்தார்கள். நபிகளார் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாததை பொய்யாக சொல்லி 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 உருவாக்கி அரபிலேயே வந்து விட்டது. அது இப்ப உருவாகல, 1000 வருஷங்கள். ஆனால் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், யாரு? இமாம் ஷாஃபி. ஷாஃபி இமாம் என்றால் எல்லோருக்கும் தெரியும். எல்லா மௌலைமார்களும் அவருடைய கொள்கையை தான் பின்பற்று சொல்வார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னதை அனைத்து மதரசாக்களும் படிக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்கிறது. எல்லா மௌலைமார்களுக்கும் அந்த கிதாபு தெரியும். தஃப்சீர் இப்னு கஸீர். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், மௌலைமார்கள் கேட்பதற்காக. தஃப்சீர் இப்னு கஸீர். இப்ப தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுல சூரத்து நஜ்மில் வரக்கூடிய ஒரு வசனம், ஒன் லைஸலில் இன்சானி இல்லா மாசா என்ற ஒரு வசனம் வருகிறது. ஒரு மனிதனுக்கு அவன் செய்ததை தவிர வேறொன்றும் சேர மாட்டாது, அவனுக்கு கிடைக்காது என்று அந்த கருத்தில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தின் விளக்கத்தில் அதற்கு விரிவுரை செய்த இமாம் இப்னு கஸீர் ஷாஃபி மத்ஹபுடைய சட்டத்தை சொல்றார். என்ன சொல்றார்? ஷாஃபி இமாம் என்ன முடிவெடுத்து சொல்லி இருக்கிறார் என்றால், மரணித்தவர்களுக்கு நீங்கள் குர்ஆன் ஓதுவது அது சேர மாட்டாது, இதுதான் ஷாஃபி மத்ஹபை பின்பற்றவரின் கொள்கை என்று இன்றைக்கு 800 வருடத்திற்கு முந்தி இமாம் இப்னு கஸீர் ஷாஃபி இமாமுடைய கூற்றை கூறுகிறார். இதைத்தான் மதரசாவுல படிச்சாங்க. ஆனா இங்க கத்தமோத வார யாரு? எந்த மௌலைமார்? சகோதரர்களே, நாங்கள் சொல்வது ரசூலுல்லாஹ் காட்டிய மார்க்கம் இது என்று சொல்கிறோம். அதை பின்பற்றுங்கள். மக்களாக உருவாக்கி கொண்டது, மௌலைமார்களாக உருவாக்கி கொண்டது அவைகள் மார்க்கம் அல்ல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்போடு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதுல எல்லா சொர்க்கத்துக்கு போற வழிகளும் காட்டப்பட்டு விட்டது. இதை சொன்னால் என்ன சொல்றார்கள்? அண்மையில கேள்விப்படுறோம், ஒரு உம்மா கேட்கிறேன் கிட்ட, மௌலவி நீங்க மையத்தை குளிப்பாற்றலையாமேண்டா. ஆர்சன்னம் ஆண்டு இல்ல, ஊர்ல அப்படித்தானே கதைக்காங்க. டெப்பில வார தண்ணி பைப் ஹோசை எடுத்து இப்படி மையத்துக்கு இப்படி பிடிப்பேடா. அப்படியா? நானும் இப்பமா கேள்விப்படுறேன். இந்த கதையெல்லாம் இப்ப கேள்விப்படுறேன். ரசூலுல்லாஹ் மையத்தை எப்படி குளிப்பாட்டினார்களோ அதே மாதிரி குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னால் மையத்தை குளிப்பாட்ட கூடாது சொன்னார்கள். நாம செல்ல அழகான முறையில் ரசூலுல்லாஹ் சுத்தமான தண்ணீரை எடுத்து குளிப்பாட்டினார்கள், கபனிட்டார்கள். அந்த தண்ணீரில் இளந்தலை கலந்த தண்ணீரை ஊற்றுங்கள் என்றார்கள். கடைசி தண்ணீரிலே ரசூலுல்லாஹ் கற்பூரத்தை கலந்து அதை கழுவுங்கள் என்றார்கள். நபிகளார் சொன்ன இந்த விடயங்களை எல்லாம் கடைபிடித்து நபிகளார் ஸல்லல்லாஹு காட்டிய முறைப்படி குளிப்பாட்டுகிறோம் என்றால், இல்ல அவிய மையத்து குளிப்பாட்டுக்கு செலவாத்து செல்லல அதான் என்கிறார். உண்மையில நாங்கள் மையத்து குளிப்பாட்டும் போது செலவாத்து செல்லலதான். ஏன் செல்லல? எங்களின் தலைவர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தை குளிப்பாட்டும் போது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். சொல்லவில்லை. அவர்கள் செய்தது பூரணமா என்றால் ஓமங்கிறீர்கள். அப்ப அவர்கள் செய்ததை நாங்கள் செய்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாதா என்றால், இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் என்றால், நாம் சேர்க்க வந்தவர்களா சகோதரர்களே? நபியை பின்பற்ற வந்தவர்கள். இன்னொன்றே சொல்வார்கள், இல்ல பாங்குக்கு முந்தி செலவாத்து சொல்லல என்பார்கள். அவர்கள் நபிக்கு செலவாத்து செல்லாத கூட்டம் என்பார்கள். நபிக்கு செலவாத்து சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போதே பலதரம் சொல்லி வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியின் மீது அருளை சாந்தியை சொரிவானாக. இதுக்கு பேர் செலவாத்து. எங்களை பார்த்து செலவாத்து சொல்ல என்றால் எந்த ஒரு முஸ்லிமும் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து சொல்லாமல் இருப்பதில்லை, முடியாதாது. என்ன நடக்கிறது? பாங்குக்கு முந்தியே செலவாத்து சொல்லல. நாங்க கேட்டோம், ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு நியமித்தார்கள், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை நியமித்தார்கள். இந்த சஹாபாக்கள் பாங்கு சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்தார்களா, செலவாத்து சொல்லி ஆரம்பித்தார்களா என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தான் ஆரம்பித்தார்கள், செலவாத்து என்று ஆரம்பிக்கவில்லை. அப்ப அவர்கள் செய்தது சரியா பிள்ளையா? சரி, அவர்கள் செய்தது தான் நாங்கள் செய்கிறோம் என்றால் அது பிள்ளையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போவதற்கு வழிகாட்ட வந்தார்கள். அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எப்படி செய்தார்களோ அதை அப்படி செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுங்கள். ஒருவர் தொழுகிறதுக்கு தக்பீரை கட்டுறார். உங்களோட பள்ளி இமாம் தக்பீரை கட்டுறவர் வஜ்ஜாத் ஓதுறதுக்கு பதிலாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத் எடுத்து சொன்னார். அவர் அழகா அப்படித்தான் ஓதுறார். என்ன செய்வேன்? மௌலவி செலவாத்து சொல்ல இவனத்தை வஜ்ஜாத்தல ஓதணும் என்று கேட்பேலா இல்லையா? உடனே மௌலவி சொன்னார், செலவாத்து சொல்றது ஹராமா என்று கேட்க. மௌலவி செலவாத்து சொல்லணும், ஆனா தக்பீரை கட்டினா வஜ்ஜாத் ஓதணும். மௌலவி அவருடைய செலவாத்து இல்லையே, அத்தையத்திலான செலவாத்து ஓதுறது.
அத்தையாத்தில் ஸலவாத் ஓதப்படும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுதார்கள் என்றுதானே சொல்லுவேன். அவர் நோட்டீஸ் அடிக்கார். உடனே அவரை பள்ளியை மௌலவியை நிப்பாடி போட்டாங்க பள்ளியிலேருந்து. அவர் நோட்டீஸ் ஒன்று அடிக்கார், ஸலவாத்து சொல்லுவதை தடுக்கிறார்கள். தலைப்பு போறார். அட பாவி, உன்னை ஸலவாத்து சொல்லலாமண்டா சொன்னேன். ரசூலுல்லாஹ் தொழுதபடி தொழு. ரசூலுல்லாஹ் எந்த இடத்தில் ஸலவாத்து சொன்னார்களோ அந்த இடத்தில் ஸலவாத்து சொல்லுங்கள். தலைப்பு என்ன? ஸலவாத்து சொல்வதற்கு தடையா? இது மாதிரி தான் சகோதரர்கள் இப்ப நடக்கிற கூத்து முழுவதும். எங்கள் மீது பொய்களை சொல்லி, இல்லாததை சொல்லி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நேரம் தொழுகிறத்தை வழிகாட்டினார்கள்? 5 நேரம் தொழுகிறதுக்கு வழிகாட்டியிருக்கார். பரலான தொழுகை. அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்கு செல்லப்படுது. 6வது ஒருவர் வந்து, ஒரு மௌலவி வந்து ஒரு பள்ளியை கட்டி, அந்த பள்ளியில எல்லாரும் நீங்க 5 நேரம் தொழுகிறேன், எனக்கு நிறைய டைம் இருக்கு, நான் 10 நேரம் பாங்கு சொல்லி 10 நேரம் தொழப்போறேன். அவர் ஸ்பீக்கர்ல 10 நேரம் பாங்கு விட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க. பள்ளி நிர்வாகம் என்ன செய்வார்கள்? 10 நேரம் பாங்கு, 5 நேரம் தானே பாங்கு. அவரை நிப்பாட்டி போட்டாரு. அவர் இப்ப நோட்டீஸ் அடிக்கார். அல்லாஹ்வுடைய பேரை அல்லாஹ் அக்பர் கூறுவதற்கு தடை விதித்தார்கள் முனாஃபிக்குகள் என்று நோட்டீஸ் அடிக்கார். இது சரியா? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லலாம் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் 5 நேரம் தான் வாங்கி சொன்னார்கள். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. எனவே நாங்களும் 5 நேரம் தான் வாங்கி சொல்லலாம். 6வது நேரம் ஒன்றை உருவாக்க முடியாது. நபிகளார் மார்க்கத்தை பூர்த்தியாக்கியதால் நாம் இடைச்செருகள் செய்ய முடியாது. எனவே அதோடு நிப்பாட்டுங்கள் என்றால் நோட்டீஸ் அடிக்கார். அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கு தடை செய்கிறார்கள் முனாஃபிக்குகள் என்று பார்க்கிறோன்னே பாருங்க. அதான் அல்லாஹ் அக்பர் என்னோட தடை. இப்படித்தான் சகோதரிகளே நாங்கள் கூறுவது, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் காட்டிய பிரகாரம் சஹாபாக்களுக்கு போதித்த பிரகாரம் பின்பற்றுங்கள் எங்கும். அதை மாற்றிப்படி சொன்னார்கள். என்ன சொன்னோம்? நம்ம ஊர்ல நிறைஞ்சு இருந்தது, இப்பயும் இருக்கு. குறியாட்ட போறது, வீட்டுல மாலை கழுவுனா எங்க போறது? போலீஸுக்கு போகணும். எங்க போவார்கள்? இப்ப குறியாரெல்லாம் குறைஞ்சிட்டு, ஊருக்கு குறைஞ்சதால தமிழ் ஏரியாவுக்கு போகிறார்கள். சாத்திரம் காரங்க போய் இந்த மாலை களவு வைத்து என்று அவன்கிட்ட கேட்க, அவன் மை பார்க்கிறது, குறி பார்க்கிறது, சாத்திரம் பார்க்கிறது என்று இப்படியான விடயங்களை வச்சு உங்களுக்கு சொல்வான். யாராவது ஒருவரை சுட்டி காட்டி இவர் தான் வந்து கலவரத்துக்கு போயிருக்காரு என்று என்னத்தையாவது சொல்லிடுவார். நீங்க நம்பிடுவீர். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? குறைகாரனிடம் நீங்கள் போவது மார்க்கப்படி ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதா காஹினன் அவ் அர்ராஃபன், ஒரு குறிகாரம் வந்து, ஒரு சாத்திரகாரம் வந்து அவனிடம் எதையாவது கேட்டு அதை அவன் உண்மைப்படுத்தினால், அவனிடம் வந்து கேட்டால் போனால் فقد كفر بما انزل على محمد صلى الله عليه وسلم. வேற அறிவிப்பில் லா துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமா, 40 நாள் தொழுகை அவனுக்கு ஏற்கப்படாது. 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது. குறுகாலம் கேட்டு போனார். இதை நாம அப்ப 30 வருஷமா சொல்றோம், 35 34 வருஷமா. அப்ப இங்க பல மௌலைமார்கள் குறி பார்க்கிறார்கள், பால் பார்க்கிறார்கள், மை பார்க்கிறார்கள். அதுக்கு நாங்க என்ன செய்ய? நீங்க மை பார்க்கையில் ஆக்களையே மாத்தினேன். அதுக்காக அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லாம இருக்கலாமா? இல்ல, அவர் ஜின்பா செலாத். என்ன? அவர் ஜின்பா செலாத்தா. இப்ப
நம்ம ஊருக்குள்ள ஜின்னுக்குள்ள கண்டுபிடிக்கிறான். அவரை புலரியில ஏத்தின நினைச்ச முடியும் கண்டு கேளுங்க. அவருக்கு சரி, அவருக்கு பக்கத்தில் வைக்கிறது என்ன? இந்த கண். இந்த கண் இருக்கலாம், இந்த கண்ணில எத்தின முடி இருக்கன்னு கேளுங்க. அவரை ஜின் செல்லட்டுமே. பக்கத்தில் இருக்கிற கண்ணே தெரியாது. பொஞ்சாதி அடுத்த ரூமுக்குள்ள என்ன செய்யறாருங்கிற ஜின்னால கண்டுபிடிக்க முடியாது. களவு போன சாமான் குவைத்தில களவெடுத்தவர் குவைத்தில வைக்கிறாங்க. அதை நாம நம்பி ஏறி இறங்குறோம். எந்நேரம் பார்த்தாலும் வாகனங்களுக்கு. இப்படியே வருமானத்திற்காக எல்லாரையும் ஏமாற்றி ஜின்பாசலா தருகிறார்கள். கேட்டால் ஜின்னை வசப்படுத்த முடியும். சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றார், சுலைமான் நபியை பற்றி சொல்றார். அவருக்கு ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். அவருக்கு கொடுத்த ஆட்சி போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறார்கள். குர்ஆனில் வரக்கூடிய விடயம், ஜின்கள் அவருடைய கட்டளையின் கீழ் வேலை செய்கிறது. ஜின்கள் அவருடைய கட்டளையின் கீழ் பெரும் பெரும் கட்டடங்களை கட்டிக்கொண்டிருக்கிறது. அவர் அவருடைய அசாக்கோலிலே தாங்கியவராக தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அவருடைய உயிர் பிரிந்தது பக்கத்திலே வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஜின்களுக்கு தெரியவில்லை. அப்படியே அவர் சாய்ந்து கொண்டிருந்த அந்த பொல்லிருக்கல்லவா, அதனை கரையான் அரிக்கிறது. கரையான் அரிச்சு 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 பொல் அப்படியே கரையான் அரிச்ச பொல் என்று எப்படி இருக்கும்? உழுகிறது. பொல் விழுந்ததும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுகிறார். அப்ப அந்த ஜின்கள் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் அந்த வரலாறை சொல்றான். அவர் மரணித்து விட்டார் என்பதை அவர்களுக்கு இந்த கரையானை தவிர தெரியப்படுத்தவில்லை. கரையான் அதை சாப்பிட்ட போது அவர் மௌத்தாகிவிட்டார் என்று தெரிய வந்தது. அப்ப ஜின்கள் சொல்லுகிறது, மறைவான அறிவு எங்களுக்கு இருந்திருக்கும் என்றிருந்தால் இவ்வளவு கடினமான வேலையில் நாங்கள் வேதனைப்பட்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு மறைவான அறிவு இல்லையே என்று ஜின்கள் கூறுவதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நமக்கு குர்ஆனை பிரட்டி பார்க்க நேரம் இல்லை. நாடகம் எல்லாத்தையும் விடாம பார்ப்போம். இன்னைக்கு சீரியல் 55 54 கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். 55வது எப்படியாவது பார்க்கணும். அதனால நான் விரல இன்னைக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க டைமுக்கு சீரியல் பார்க்க குந்துறதுக்கு எல்லாருக்கும் பொட்டைகளுக்கு எல்லாம் நேரம் இருக்கு. அது மாதிரி ஆம்பளைகளுக்கு வேற வேற எல்லாம் பார்க்க நேரம் இருக்கு. ஊட்டரிக்கிற குர்ஆனை விரிச்சு பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்க நேரம் இல்லை. குர்ஆன் தெரியாததால இன்றைக்கு ஜின்னுக்குள்ளால வைத்தியம் செய்யறாராம் அந்த ஹஸ்ரத். எந்த ஜின்னாரு? சுலைமான் நபிக்கு அவருக்கு வேலை செய்த ஜின்களுக்கே தெரியாது. இப்படி பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி மை என்றும் பால் என்றும் குறி என்றும் ஏமாற்றினார்கள். இது மார்க்கத்தில் இல்லை, இது பிற சமுதாயத்திடம் உள்ள மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகாதீர்கள். அதுல நீங்கள் கோழியை கொண்டுடுத்து அதே மாதிரி கோழி வேணுமா, மாடு வேணுமா, ஆடு வேணுமா, என்னத்தை எல்லாம் போய் நேர்ச்சை செய்வீர்கள். இதெல்லாம் பாவம். அல்லாஹ் யாருக்கும் மறைவான அறிவை கொடுக்கவில்லை. மறைவான அறிவு அல்லாஹ்விற்கு மட்டும்தான் என்று சொன்னால் எங்கள் மீது இல்லாததை சொல்லி பாருங்கள். இவர்கள் அவுலியாக்களை, மறைவான ஞானம் கொடுக்கப்பட்ட அவுலியாக்களை இவர்கள் பிழை என்கிறார்கள், அவுலியாக்கள் இல்லை என்கிறார்கள் என்று பிரட்டி போறாங்க. அவுலியாக்கள் இல்லை என்று சொன்னமா? அவுலியாக்கள் என்றால் யார்? அவுலியாக்கள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அவுலியாக்கள் என்றால் அல்லாஹ்
இஸ்லாத்துக்கு வருவார்கள். ஹராம் ஹலால் பேணுவார்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வார்கள், மக்களுடைய காசுகளை பொய்ய சொல்லி சுரண்ட மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடியானைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈனில் அவுலியாவு இல்லல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களே தவிர அவுலியாக்கள் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னார்கள் என்றால், அவுலியாக்களுடைய கபர் அடியில போய் நாங்கள் கொடுக்கிறோம், அவுலியாக்களுக்கு நீங்கள் கபர் அடிக்கு போகலாம், சலாம் செல்லலாம், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்றால், பாருங்கள் இவர்கள் அவுலியாக்களுடைய கபர் அடிக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள் என்று பிரட்டி போடுகிறார்கள். எப்பயாவது சொன்னோமா? என்ன சொன்னோம்? மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவானதை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள், அதை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார். கணக்க உதாரணம் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு இந்த பேச்சை முடிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் என்ற நபித்தோழரோடு தப்பான முறையில் நடந்து கொண்டா என்று ஒரு கதையை நயவஞ்சகர்கள் மதீனாவிலே பரப்பி விட்டார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியல. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வான் என்ற சஹாபியோடு தப்பான முறையில் நடந்துட்டார்கள் என்று ஒரு கதையை பரப்பி விட்டார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப இந்த கனவு மதீனாவுல எல்லாம் பரவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான சங்கடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா, நீயும் மனிதர்தான், மனிதர்கள் செய்யக்கூடியதை நீயும் செய்யலாம், அப்படி ஏதும் தப்பு செய்திருந்தால் தௌபா செய்வதற்கான வழியை தேடு என்று உத்தமமான ஆயிஷாவிடம் வந்து யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அப்ப நபிகளாருக்கு தன்னுக்கு பக்கத்தில் அன்றாடம் படுக்கிற மனைவி, தான் மிகவும் நேசித்த மனைவி, அந்த மனைவியின் யதார்த்தமான நிலை தெரியவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் அறிவித்தால் தான் தெரியும், இல்லாட்டி தெரியாதுங்க. அப்படி இருக்க குறிகாரர் நீங்க மாலை காணாத்தண்டு போனா அவர் அப்படியே அவரை ஜின் போய் கண்டுபிடிச்சவங்களுக்கு செல்லுதான். ஐயோ, அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், இன்னும் சில சஹாபாக்களும் கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி தப்பான கருத்துகள் நிலவுறதா? ஆயிஷா அப்படி இப்படியான பெண்ணா? உனக்கு எதுவும் தெரியுமா? என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ் அறிவிக்கவில்லை இன்னும் என்பதால் கேட்கிறார்கள். மற்ற சஹாபாக்களும் கடைசியாக இவருக்கு சந்தேகம். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம். ஆயிஷாவை அவருடைய தகப்பனின் வீடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த ஊரில் இப்படி கதை பரவிட்டு நம்முடைய வீட்டுக்கு நீ இப்ப ஊட்டடிக்கிறது ஒரு அசிங்கமான நிலையா போல இருக்கு, அதனால இங்க ஊட்ட போகும் அல்லாஹ் கிட்ட கேட்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உத்தமமான பெண், பத்தினியான பெண், அல்லாஹ் தான் அவளுடைய விடயத்தை அறிவா. அவ அல்லாஹ்விடத்தில் முறப்படுகிறா, கெஞ்சுகிறா. அல்லாஹ்விடத்தில் அந்த மனம், அந்த தாயினுடைய மனம் வேகின்றது. ரசூலுல்லாஹ்விற்கு தெரியாமல் போய்விட்டது. இப்படி இருக்க என்ன சொன்னார்கள்? மறைவான அறிவு சாதாரண நம்முடைய மௌலைமார்களுக்கே இருக்கு என்று குறிப்பாக்கிறார். ஜின் வச்சுக்கிறார். என்னத்துல சேர்க்கிற இந்த சமுதாயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நம்மளுக்கு புத்தி இல்லையா? ஏன் இப்படியான முட்டாள்தனமான விஷயங்களுக்கு நான் போறேன்? தன் மனைவியின் உண்மையான நிலை தெரிந்திருந்தால் அனுப்பியிருப்பார்களா? அதுல இருந்து என்ன வழங்குகிறது? அல்லாஹ் வஹி அறிவித்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்விற்கே தெரியும்.
சில தினங்களின் பின்னால் அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி பரிசுத்தமானவர் என்பதை சூரத்து நூர், குர்ஆனில் இருக்கிற சூரத்து நூர், பிரகாசம் அல்லது ஒளி என்ற பெயரில் ஒரு சூரத் இருக்கிறது. அந்த சூரத்தின் முதல் பகுதிகளை அல்லாஹ் இறக்குகிறான். வாசித்து பாருங்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ரசூலுல்லாஹ் சென்று குர்ஆன் வசனத்தை ஓதி அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்ன போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். முதல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். ஏன் என்னை நீங்கள் நம்பவில்லை. இதை நாங்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்தான் என்று, அவர் கடவுள் அல்ல, அவரை நீங்கள் கடவுளாக்காதீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹை மனிதர் என்று சொல்லிவிட்டார். அப்ப ஆரம்பி சொல்லுங்க, நாமளா மனிதன் என்றோம். கொல் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொன்னான், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நானும் உங்களை போன்று மனிதன், ஆனா எனக்கு வஹி வருகிறது என்று சொன்னால், இல்லை அவர்கள் மனிதன் என்று சொல்கிறார்கள். மனிதன் என்ற தலை அவர் கல்யாணம் முடிச்சாரு, புள்ள பெற்றாரு, அவருக்கு ஓதி யுத்தத்தில் பல்லொடைஞ்சது. என்ன நடக்குது தெரியுமா? எங்களுடைய சமுதாயத்தில் ஞானம் என்ற பெயரால், சூவித்துவம் என்ற பெயரால் சில அறியாமை உள்ளே நுழைந்து கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொன்ன மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடு என்று சொன்ன மாதிரி, அல்லது அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்ன மாதிரி சில மௌலைமார்கள் சூவித்துவம் என்ற பெயரால் ரசூலுல்லாஹ் மனிதர் அல்ல, அவர் அல்லாஹ்வின் வெளிப்பாடு என்று கட்டிவிட்டார்கள். மக்களை திருத்துவதற்காக அல்லாஹ் தான் முஹம்மதாக வந்தார், எனவே அல்லாஹ் முஹம்மது ஒன்று என்று சொல்லிவிட்டார்கள். لقد كفر الذين قالوا ان الله هو المسيح ابن مريم. அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்கிறார், அல்லாஹ்வும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று என்று சொன்னவர்கள் காபிராகி விட்டால் என்கிறான். அதே மாதிரி எவர்கள் எல்லாம் அல்லாஹ்வும் முஹம்மதும் ஒன்றென்றார்களோ அவர்கள் காபிர்கள். ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், உயிரை விட நேசிக்க வேண்டும். நேசிப்பதென்றால் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தபடி வாழ வேண்டும், சஹாபாக்கள் பின்பற்றுமாய் பின்பற்ற வேண்டும். இதை செய்யுங்கள் என்றால் பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லை, அவரும் அல்லாஹ்வும் வேறு வேறு என்று சொல்றார்கள் என்று கதையை கட்டுகிறார். வேறுதானே அப்பா? அதற்கு ஞானம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் ஒன்றாக நினைப்பதற்கு ஞானம் யார் சொல்கிறார்கள்? எங்கே இருக்கிறது? எத்தனை விடயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி யுத்தத்துக்கு போகிறார்கள். ஓதி யுத்தத்தில் என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபிர்கள் தாக்கினார்கள். நபிகளாருடைய தலை காயப்படுகிறது, பல்லு உடைகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், அவர்கள் நபியை காயப்படுத்தின சமுதாயம் எப்படி வெற்றி வருவார்கள் என்று நபிகளாருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டது. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தை பிழையானது என்று கண்டித்து குர்ஆன் வசனத்தை இறக்குறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதற்காக அவர்களை தண்டிப்பதற்கோ அவர்களை மன்னிப்பதற்கோ உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் என்னோட. அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அவரை விட சிறந்த ஒருவரை அல்லாஹ் படைக்கவில்லை. மனிதர்களில் புனிதர், நாங்கள் மனிதர்களில் பாவிகள். ரசூலுல்லாஹ் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர். அதற்காக கடவுளாக்கலாமா? நாங்கள் என்ன சொன்னோம்? நீங்கள் ஓதக்கூடிய மௌலிதிலே
சுபான மௌலூத் என்ற பெயரிலே ஒன்று ஓதுகிறீர்கள். அப்படி ஒரு மௌலூத் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஓதவில்லை. சஹாபாக்கள் இருந்தார்கள், இப்படியான மௌலூத்தை ஓதவில்லை. அது ரசூலுல்லாஹ்வை போழ்ந்தார்கள் தான் சஹாபாக்கள். அதற்காக அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வைக்கவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வைத்து கவிதை எழுதி இருக்கிறார்கள், அதை படிக்கிறீர்கள். அது பாவம், இணை வைத்தல் என்று சொன்னால் என்ன சொல்றார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் போலப்படான்னு சொன்னார்கள். நாங்கள் சொன்னோமா? ரசூலுல்லாஹ்வை போலுங்கள், அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அதிகம் மீது செலவாத்து சொல்லுகிறான். யார் என் மீது ஒரு நேரம் செலவாத்து சொல்வானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு 10 தரம் செலவாத்து சொல்றான். சொல்லுங்கள் என்று சொன்னால் மாறி போட்டு பிரட்டி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்றோம். அதுக்காக மௌலூதின் பெயரால் ரசூலுல்லாஹ்வை கடவுளாக்காதீர்கள். இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒருவர் இயேசுநாதரே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறார். இயேசுநாதர் என்றாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவர் முஸ்லிமா காபிரா? கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில், இஸ்லாமிய நம்பிக்கையில் இயேசுநாதரை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை காபிர்கள் என்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கார்? வானலோகத்தில். இன்னும் உயிரோடு இருக்கார், மரணிக்கவில்லை. இந்த உலகத்திலே மரணித்தவரை உயிர்ப்பித்து காட்டினது ஈசா அலைஹிஸ்ஸலாம். மௌத்தானவரை பார்த்து அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு எழும்பு என்றால் எழும்பிடுவார். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் கொல்ல முற்பட்ட போது அல்லாஹ் வானலோகத்துக்கு வைத்து காப்பாற்றினான். இன்னும் மரணிக்கவில்லை. தஜ்ஜால் வருகிற போது வருவார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருவன் அழைத்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டதற்கு அல்லாஹ் ஈசாவை கடவுளாக்கி விட்டார்கள், காபிராகி விட்டார்கள் என்கிறார். அப்படி இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரா, முஹ்யிதீன் அப்துல் காதிர் சிறந்தவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? நபி. முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று நாம் ஒருவரை சொல்கிறோம். யா முஹ்யிதீன் என்று ஒரு கஷ்டம் வந்தால் கூப்பிடுவீர்கள். நம்முடைய உம்மாமார வாயில வந்தது என்ன? மூத்தப்பமார வாயில வந்தது என்ன? இடறி விழுந்தால் யா முஹ்யிதீன் என்று காப்பாற்றுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டாலே அவன் மார்க்கத்தை விட்டு வெளியிறங்கிறான் என்றால், அப்ப யா முஹ்யிதீன் என்னை காப்பாற்று என்றால் அவன் எங்கே? அல்லாஹ்வை அல்லவா கூப்பிட வேண்டும். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ. குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், ஐலாஹும் அல்லாஹ். ஒரு கஷ்டத்துக்கு ஆளானவன் அவன் அழைத்தால் அந்த நேரத்தில் விடை கொடுத்து அவனுடைய கஷ்டத்தை நீக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி இருக்க இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு பிரார்த்தித்தாலே அல்லாஹ் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்கிறான். ஆனால் நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பிரார்த்திக்காதீர்கள். மௌலிது புத்தகத்திலே அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவர் என்று ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து, எனவே அல்லாஹ்வுடைய தூதரே என் பாவத்தை மன்னியுங்கள் என்று கவிதை எழுதி வைத்திருக்கிறீர்கள். மௌலைமார் உங்களுக்கு கருத்து தெரியும் தானே, எப்படி ரசூலுல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வீர்கள்? அது விளை வைத்தல் இல்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இல்லையே என்று சொன்னால் அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனையை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறீர்களே என்று சொன்னால், முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானியிடம் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் மாறி என்ன சொன்னார்கள் பாருங்கள். இவர்கள் அவுலியாக்களை மதிப்பதில்லை, ரசூலுல்லாஹ்வை போலக்கூடாது சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரனை, நாங்கள் சொன்னது என்ன? இவர்கள் எங்கள் மீது இட்டு கட்டியது என்ன? அதனால் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்றும் அல்லாஹ் தான். அவன் யாருக்கும் ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவனுடைய படைப்பினங்கள் யாரும் பிரார்த்திக்க கூடாது. அத்வா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதே இபாதத்து. அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். வேற யாரிடம் கேட்டாலும் நாம் இணை வைத்து முஷ்ரிக்காகி போயிடுவோம். எனவே அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று கூறுகிறோம். அவுலியாக்களை மதியுங்கள். அதற்காக அவர்கள் மீது பொய்யான கவிதைகளை கட்டி அவரை கடவுளாக்காதீர்கள், அவரிடம் பிரார்த்திக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
கட்டாயம் செல்ல வேண்டும். நமது சமுதாயத்திலே ஆம்பளைகளை விட பொம்பளைகள் கூட என்ன ஷேகுமார்களுக்கு பையா செய்கிறது. ஷேகுமார்கள் என்று வச்சுக்கொண்டு அவர்கிட்ட பையா செய்வார்கள். வெள்ளிக்கிழமை நாளையில் அல்லது அவர் சிறல நாளையில் போய் அவர்கள் போய் ராத்திப் செய்து விக்ரி செஞ்சு பையாத்தின்படி நடக்கிறார்கள். அதில் நம்பிக்கை அவங்களுக்கு அதான் தெரியும். ஆனால் என்னண்டா அவனோட நினைப்பில் இந்த ஷேகுமார்கள் மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை காப்பாற்றுவார்கள். இதான் அவருடைய நம்பிக்கை. இல்லையா? மஹ்ஷர் மைதானத்தில் இந்த ஷேகுமார் வந்து காப்பாற்றுவார்களா. அதனால பையா செய்த அந்த ஷேகு அந்த சேகுட சேகுக்கு ஒரு பேர் லிஸ்ட் வைத்திருப்பார்கள். மௌத்தாய் கபருக்குள்ள வைக்கிற போது அவ்வளோ பேர் லிஸ்டையும் இவரை அந்த மச்சி பனைக்குள்ள வச்சு அடக்குறார்கள். என்னையா மலக்குள் மௌத்து கேள்வி கேட்க வருவார் தானே. முந்தர் நக்கிற கேள்வி கேட்கிறங்களா? மலக்குள் மௌத்து உயிரெடுப்பவர் கேள்வி கேட்க வார மலக்கு. அதுக்கு நம்மளோட பரிபாஷையில முந்தர் நக்கிரன்னு சொல்லிக்கிருக்கும். ஏதோ 2 மலக்குமார் வருவார்கள், ஈப்பாட்டுவார்கள். சரி, அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்க வந்த போது பார்த்தா ஆஹா இவர் இன்னென்ன ஷேகுமாருடைய சிஷியர் ரெண்டு விட்டு போட்டு பேசிடுவாரா? என்னத்துக்காக வைக்க? என்ன உங்களோட நம்பிக்கை? நீ எடுத்த களவென்ன, அடித்த கஞ்சா என்ன, சூதென்ன, அதென்ன இதென்ன எல்லாம் மலக்குமாருக்கு தெரியாதா? கிராமன் காத்திபின் யாலமூன மாத்தஃபாலும். குர்ஆன் அல்லாஹ் சொல்ல சங்கையான எழுத்தாளர் மலக்குமார்கள் நீங்கள் செய்கிற முழுதையும் எழுதுகிறார்கள். எல்லாம் ரெக்கார்ட் இல்லே. அது ஷேகுமார்கள் மஹ்ஷர் மைதானத்தில் காப்பாற்றுவார்கள். அப்படியா? உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும் அல்லவா? எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹதீஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். என்னது? மஹ்ஷர் மைதானத்தில் நாம எல்லாரும் எழும்புவோம். அல்லாஹ் எழுப்புவார். எழுப்பப்பட்ட உடனே கேள்வி கணக்கு ஆரம்பமாகாது, தாமதமாகும். பாவங்களிலே பாவங்கள் செய்த அளவிற்கு மூடிக்கொண்டிருப்பார்கள். பாவங்களை எண்ணி கையை கடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வேளை அந்த மஹ்ஷர் தலைக்கு மேலே சூரியன், மிக பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளையில் அல்லாஹ் லில்லாஹில் லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், இன்று யாருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று அவனை கேட்டுவிட்டு ஒரே ஒருவனான எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்விற்கு மட்டுமே என்று அவன் கூறக்கூடிய அந்த நாளையில் கடினத்தன்மையிலே நமக்கு ஒரு முடிவு வராதாண்டு மக்கள் எல்லோரும் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னத்துக்காக? நீங்க தான் முதலாவது படைக்கப்பட்ட மனிதர், சொர்க்கத்தில் இருந்தீர்கள். அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து விடுவை தர வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யுங்கள் என்று ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கையை விரிச்சிடுவார். நான் சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடாது என்ற கனியை சாப்பிட்டு நான் என்னை நினைச்சு பயந்து கொண்டிருக்கிறேன், என்னால் இயலாது என்றுவார். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? பிறகு எங்க போவார்கள்? நூஹ் நபியிடம் போவார்கள். அவரும் இயலாது என்றுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ் தன் பிள்ளையை அரு என்று சொன்ன போது அல்லாஹ்வின் கட்டளையிட்ட பிள்ளையின் கழுத்திலே கத்திய வைத்த அந்த இப்ராஹிம் கலீலுல்லாஹ் பாலைவனத்திலே கொண்டு போய் பிள்ளையை விடுவு, மனைவியை விடு என்ற போது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக எதையும் பார்க்காமல் அந்த பாலைவனத்திலே அல்லாஹ்வுக்காக விட்ட அந்த கலீல் அல்லாஹ்வின் நேசன். அவர் சொல்வார், நான் 3 பொய் சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கையில், அது பொய்யல்ல, அவருடைய பாசையில். இதற்கு என்னவாகுமோ என்று நாம் பயிர்கிறேன் என்பார். மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போவார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய பேச்சை காதால் கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவரும் கைவிச்சிருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் பயந்து நடுங்கிக்கிருப்பார். ஏன்? மக்கள் அவரை வானலோகத்திற்கு அல்லாஹ் உயர்த்ததற்கு பின்னர் மக்கள் அவரை கடவுளாக்க துவங்கிவிட்டார்கள், அவரிடம் பிரார்த்திக்க தொடங்கி விட்டார்கள். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்வி கணக்கிற்கு என்று பயந்து கொண்டிருப்பார். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். ரசூலுல்லாஹ் தான்
குமாரர்கள் காப்பாற்ற நினைச்சு கொண்டிருக்கிறோமே, அவர்கள் சிறந்தவர்களா? இப்ராஹிம் நபி சிறந்தவரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்களா? அவர்கள் எங்கே? இந்த நபிமார்களை கைவிரித்து என் நிலை என்னவாக போகுது என்று பயந்திருக்கிற போது இவர்கள் காப்பாற்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால போய் நீங்கள் அவர்களை கொஞ்சி அவர்கள் குடிக்கிற மிச்ச தண்ணியை குடிச்சு அவரை பின்னால உங்களுடைய பொம்பளைகளை எல்லாம் நீங்கள் ராத்திரிக்கு அனுப்புறீங்களே சகோதரர்களை, இது பிழையான நம்பிக்கை. விளங்குங்கள், அதைத்தான் சொல்கிறோம். எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா தனது அன்பு குழந்தை தன் ஈர கொழுந்து பாத்திமாவிற்கு சொன்னார்கள், பெண்களே விளங்குங்கள், நீங்கள் எடுக்கிற வட்டி ஒரு பக்கம், வீட்டில் செய்யற தில்லுமல்லு ஒரு பக்கம், எல்லா வட்டி வேணுமா அது வேணுமா இது வேணுமெல்லாம் எல்லாம் செஞ்சு கொண்டு எங்களை அவர் காப்பாற்றுவார் இவர் காப்பாற்றுவார் என்று நீங்கள் செய்கிறீர்களே. ரசூலுல்லாஹ் பாத்திமாக்கு சொன்னார்கள், யா பாத்திமா அங்கிரி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்தில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வழியை தேடிக்கொள். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அந்த தீங்கிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற முடியாது. யாருக்கு யார் சொன்னார்கள்? அருமை ரசூலுல்லாஹ் பாத்திமா நாய்க்கு சொன்னார்கள். அப்படி இருக்கிற போது நாமே யாரோ அட்ரஸ் இல்லாதவர்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றுவார் என்று கற்பனையான கதைகள், பொய்யான கதைகள் 1000, அதை வைத்து பாமன் என்றால் விடிய பேசியிருக்கும் நேரம் இல்லை. அடுத்ததாக இந்த சமுதாயத்தில் சீர்கேடை பற்றி பேசுவதற்கு அடுத்த மொழி வர இருக்கிறார். எனவே சகோதரர்களே, அதை விளங்குங்கள். நாங்கள் அமல் செய்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து நாங்கள் ஏமாறாமல் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி வாழ்வோம். பொருளாதாரத்திலே சரியாக நடப்போம். வட்டி வாங்க மாட்டோம். மக்களை ஏமாற்ற மாட்டோம். யாருடைய சொத்தின் சீதனத்தின் பெயரால் அன்பளிப்பு என்ற பெயரால் தந்தாலும் எடுக்க மாட்டோம். ஆம்பளைகளுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை கொடுப்போம். பெண்களுக்கு வருவதை எடுப்போம். பெண்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு காக்காமாருக்கு சேர வேண்டிய அபகரித்து அவர்கள் ராசாத்திமாய் வாழ்றார்கள். காக்கா உழைச்சி சவுதியில் உழைச்சி கட்டாரில் உழைச்சி 2 வீடு கட்டி 3 வீடு கட்டி போட்டு புஷ்பைகளோட வசதி இல்லாம எங்கேயே குந்திக்கு ஏற்றி பண்ணிக்கிறீங்க. நீங்க சந்தோஷமா வாங்க மச்சான் வாங்க வேண்டிய மச்சான்மாரை கூப்பிட்டு வச்சுக்கி காக்காக்கு சேர வேண்டிய காசுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இது அநியாயம் இல்லையா? அக்கிரமம் இல்லையா? இந்த கர்மத்தை செய்யாதீர்கள் என்று இதுகளைத்தனமா நாங்க பேசணும். ரசூலுல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள், அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள், நபியை நபியாக எடுங்கள், முன்மாதிரியாக எடுங்கள், எல்லாத்திலையும் எடுங்கள், அவரை சங்கைப்படுத்துங்கள், அவுலியாக்களை மதியுங்கள், அதற்காக கடவுளாக்காதீர்கள் என்றுதானே சொல்றோம். எனவே இது தொடர்பாக மேலதிக இன்னும் விளக்கங்கள் இருக்கிறது என்றாலும் சுருக்கமான இந்த தலைப்பிலே சொன்ன ஒரு மணித்தியாலத்துக்குள் பேசி முடிக்கணும் என்பது கட்டளை. ஆனால் நான் இத்தனை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் நாங்கள் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஓரளவுக்கு என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.